டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஓயாத கடல் அலைகள் போல சில குரல்கள் எப்பவுமே ஓய்வெடுக்கிறது இல்லை. அந்த அழுகையின் குரலும் சோகத்தோட அலறலும் பெண்ணலை ஆணலை துரத்துற மாதிரி துரத்துது. அங்க இருக்கிற காட்டு மரங்கள்ல மோதி சிதறி 1 10 ஆகுது, 10 100 ஆகுது. அங்க வரக்கூடிய மக்கள் இறங்கி போய் பார்க்க ரொம்பவும் பயப்படக்கூடிய பல அமானுஷ்ய பேய் கதைகளும் அங்க உலவுது. இது உயிர் தப்பி வந்த வியட்நாமிகளோட கதை மட்டும் இல்ல, விரக்தியின் உச்சத்திலிருந்து ஊர்ந்து 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 வந்த நம்பிக்கையின் கதை. வணக்கம், நான் உங்கள் பரம். நம்ம இணைஞ்சிருக்கிறது லெஸ் டென்ஷன் சேனல்ல. வாங்க வியட்நாமிஸ் ரெஃப்யூஜி கேம்ப் போகலாம். இந்த உலகத்துக்கே வேட்டக்கார கழுகா இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கண்கள்ல விரல் விட்டு ஆட்டி சிம்ம சொப்பனமா இருந்த முக்கியமான நாடு வியட்நாம். ஆனா அமெரிக்கர்கள் திரும்பி போன பின்னாடி வியட்நாம் 2ஆ உடைஞ்சது. பலமில்லாத தெற்கு வியட்நாம வடக்கு வியட்நாம் ஜெயிச்சது. ஏப்ரல் 30, 1975 சைகோன் வீழ்ந்தது. சைகோனோட இப்பத்தி பேர் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் இன்னைய ஹோச்சிமின் சிட்டி. நம்ம உள்ள வந்துட்டோம், அப்புறம் தொடருவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். செக்யூரிட்டி கேட்டில் டிக்கெட் வாங்கிக்கணும். ஒரு டிக்கெட் காரில் வந்தோம்னா 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய்ன்றது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 120 ரூபா வரும்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் மற்றபடி கார் இல்லாமல் வர்றவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 5,000 ரூபாய் வைக்கிறாங்க. 5,000 ரூபாய்னா 30 ரூபா, 30லேருந்து 30 ரூபா தான் வரும். 5,000 ரூபா. 2 வீலரில் எல்லாம் பைக்கில் வந்தோம்னா 10,000 ரூபாய் வைக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகேங்க, உள்ளே வந்துட்டோம். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம ட்ராவல் பண்ணலாம். அப்படியே மெதுவாக உள்ளே போகலாம். நல்ல ஒரு காடு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா தான் இருக்குது. பொதுவாக யார் வந்தாலும் இதெல்லாம் பிடிக்கும். இங்கே இதுதான் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லாமல் எல்லா இடமுமே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. இங்கே வரவங்க போகிறவங்க நம்மள மாதிரி சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச இடமா தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கலாம். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகுது. ரோடு அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போனாலும் கூட இங்கே இருக்கிற ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் மரங்களும் இந்த செடிங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. என்னால் முழுசாக பார்த்துட்டு வர முடியல. ரோடை கவனிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை? ரொம்ப அழகான ஒரு பகுதி தான் இது. பார்க்கலாம் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே இப்போ தான் உள்ளே வரப்போகிறோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வருவாங்களா. இங்கே கோயிலேருந்து ஒரு கார் வருது. நம்ம இங்கே கீழே இருக்கிறோம். அவர் கொஞ்சம் நம்ம வழி விட்டு ரிவர்ஸ் எடுக்கலாமா? எடுத்தோம்னா அவருக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவார். இருக்கும் பார்க்கலாமா? ஒதுங்கி நின்றுக்கலாம். நம்ம ஒதுங்கி வழி விட்டதுக்கு நன்றி சொல்கிறாரு. நம்மளும் அதை ஏற்றுக்கினதுக்கு அடையாளமாக ஒரு ஹார்னை கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு.
இங்கே புத்திஸ்ட் கோயில் இருக்கும். இந்த புத்திஸ்ட் கோயில் தான் வந்து எடுத்த உடனே முதல்ல வர்றது. இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க வாழ்க்கையில். இது கஷ்டத்துக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை. வலியால் கட்டப்பட்ட அகதிகளோட முகாமுக்கு நடுவில் எதிர்பார்க்காத ஒன்று நிற்குதுன்னா இதுதான். அங்கே இருக்கிறது வந்து ஒரு காவல் கோபுரமாகவும் இல்லை ஒரு பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸாகவும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. அந்த சிலை தான் வந்து வியட்நாம் மக்களுடைய கருணை தெய்வமாக இருந்திருக்குது. இவங்களுக்கு நிறைய தொத்து நோயெலாம் வந்திருக்குது. அந்த தொத்து நோயெலாம் வந்திருந்தப்போ இங்கே இருந்து புத்திஸ்டாக இருந்தவங்க வந்து இங்கே ரொம்ப தொழுகெல்லாம் நடத்தி வேண்டுதல் நிறைய வச்சுருக்குறாங்க. அதனுடைய அடையாளங்களான எச்சங்கள் வந்து இங்கே இன்னும் இருக்குது. அப்படியே இன்னும் போக அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் நிறைய இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து படம் வரைஞ்சிருப்பாங்க. அவங்க மேலே இருந்த கருணையும் அவங்களுடைய கதைகளும். அந்த புத்த மதத்துக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்த புத்த மதம் வேறையாக இருந்தது. இப்போ நவீன காலத்தில் இருக்கிற புத்த மதம் வேறையாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் இருந்த புத்த மதம் வந்து கடவுளே வந்து இல்லைன்னு சொன்ன ஒரு மதம் அது ஆரம்பத்தில். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, புத்தரையே கடவுள் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இதை கூட நம்ம ஒரு கவிஞர் சொல்லுவார், இலங்கையில் இருந்த புத்த மதத்துக்காரங்களை வந்து கவிஞர் காசி ஆனந்தன் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அவர் சொல்லுவார், அவங்க வந்து புத்தரோட பல்லை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம் இன்னும் இலங்கையில் இருக்கிற சிங்களத்தவர்கள். அதுதான் சொல்லுவாங்க, புத்தரின் பல்லை பாதுகாக்க தெரிந்தவர்களுக்கு புத்தரின் சொல்லை பாதுகாக்க தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் நடந்தது. ஏன்னா அவங்க புத்திஸ்டாக இருந்துட்டு கடைசியில் எவ்வளோ பெரிய பேரழிவுகளை நடத்துனாங்க. அவங்க ஒரு இனத்தையே வந்து இப்போ காலி பண்ணிட்டாங்கல்ல. நினச்சி பார்த்தோம்னா நம்ம போகிற இடத்துக்கும் நம்மளுடைய இலங்கை சொந்தங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இந்த மக்களுடைய வழி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்க தான் வந்து இப்போ இவங்க பார்க்கலாம், இவங்க தான் வந்து அவங்களுடைய காவல் தெய்வம். காவல் தெய்வம்னு சொல்கிறத விட புத்த மதத்தினுடைய ஒரு தெய்வமாக சொல்லி இவங்க வந்து குவானிம் தேவின்னு சொல்கிறாங்க. இந்த தேவி தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்த ஒரு கடவுளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப உயரமாக நிற்கிறாங்க, ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. அந்த உயரமும் அவங்களுடைய அமைதியும் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்துச்சுன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்ற அது ஒரே நம்பிக்கையில் அவங்க எல்லாரும் அவங்களுடைய சொந்த கை காசை போட்டு இவங்க கட்டின, வியட்நாமிகளே கட்டின ஒரு கோயில் இது. இந்த கோயில் கட்டும்போது அவங்க கிட்ட சொந்த காசு இருக்குது அப்படின்றதுலாம் ஒரு விஷயம் இல்லை. அவங்க இதை கட்டினா எந்தாவது ஒரு வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது. இந்த சிலைக்கில போயிட்டு நானே பின்னாடி போய் முகத்தை மூஞ்சி வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு திடீர்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த எல்லா நேரத்துலையும் எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம சில நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் வந்துடும். சரி யாரும் இல்லை, திரும்பி பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. அதே தைரியத்தில் போய் சும்மா வச்சு பார்த்துட்டு கேமராவை தூரமாக வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே தான். இப்போ திரும்பவும் நம்ம கதையை விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். தெற்கு வியட்நாமில் ஊரெல்லாம் ஒரே அமைதி, மயான அமைதி. அங்கே கேட்ட ஒரே சத்தம் இராணுவத்தோட பூட் சத்தங்கள் மட்டும்தான். அங்கே இருந்த ஆசிரியர்களும் கடைக்காரர்களும் இசைக்கலைஞர்களும் விவசாயிகளும் கூட தங்களோட சொந்த நிலத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர்களாக தெரிஞ்சாங்க இராணுவத்துக்கு. அதை தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய பயங்கரங்கள்ல இராணுவச்சீரோட பொருத்தி ரீஎஜுகேஷன் கேம்ப் அப்படின்ற பேரில் வந்தது. பாடங்கள் பள்ளிகளில் நடக்கல, ஜெயிலில் நடந்தது. அவங்களுக்கு கிடைச்சது வலிகளும் காயங்களும் கொடுமைகளும் மட்டுமே. இதிலிருந்து தப்பிக்க தெற்கு வியட்நாமிகளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு நாட்டை விட்டு தப்பிக்கிறது மட்டும்தான். காலகாலங்களாக சேர்த்து வச்ச பொன்னையும் பொருளையும் மண்ணையும் விட்டுட்டு எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தெய்வத்தை மட்டுமே நம்பி
சரிங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ கோயிலை பார்த்தாச்சு, அவங்களுடைய புத்திஸ்ட் கோயிலேருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ தான் வந்து உண்மையான ஒரு வியட்நாமீஸ் கேம்ப்புக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். சரியா? இங்கே பிரேக் அடிக்க வேண்டியது, பிரேக்கில் மட்டும்தான் கால் இருக்கணும், ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியதே இல்லை. அது பாட்டுன்னு அழகாக நம்மளை கூப்பிட்டு போகுது. பயங்கரமான இயற்கை சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம். இந்த இடத்துலாம் பார்க்கும்போது இங்கே இருந்துடலான்னு தோணும். ஆனால் இங்கே மனசு வந்து இங்கே இருந்துடலான்னு தோணாலும் கூட பசி எடுக்கணும்ல, பசி எடுக்கும்போது நேராக காசு வேணும்ல. ஸோ எது உண்மை? மனசுக்கு தேவையானது உண்மையா, மனசு சொல்கிறது உண்மையா, இல்லை உடம்பினுடைய தேவை உண்மையா அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுத்துக்கு பெரிய சண்டை தான் நடக்கும். கடைசியில் நம்மளுடைய உடம்பினுடைய தேவை தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, அதான் ஜெயிக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், நம்ம மெதுவாக போகலாம். இங்கே பார்த்தா இதுக்குள்ளே அவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, தெரியுதா? ரொம்பவே அழகாக அவங்க பண்ணி இப்படி ப்ரேயர்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. மரத்தில் பண்ணது இது. சரிங்க, இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது, டைம் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் வந்து இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு கதையை கேளுங்க. இது கதையில் வரலாறு, நீங்கள் கேட்டே வாங்க, நான் சொல்கிறேன். அவங்க ரீஎஜுகேஷன் கேம்ப்லேருந்து தப்பிக்கிறதுக்காக கடலில் பயணிக்க கொஞ்சமும் தகுதி இல்லாத படகுகளை நம்பி தான் அவங்க தங்களோட பிள்ளைகளையும் மனைவியையும் உயிர் காப்பாற்ற ஓடுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் மீன் பிடிச்ச படகுங்க. இப்போ படகு முழுக்க உயிர் பயம், கனவுகளும் மட்டுமே. ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாம பசியால் அழுகிற குழந்தைங்களை நடுகிற கைகளால் இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. பக்கத்தில் அவங்களோட ஹாஸ்பிட்டல் வருது போல. அதை பார்த்துட்டு நம்ம கதையை திரும்பவும் தொடருவோம். இவங்களுக்கு பேரே போட் பீப்புள்னு தான் பேர். ஏன்னா போட் வழியாக வந்து அந்த அவங்க நாட்டிலேருந்து தப்பிச்சு ஓடியாந்தவங்கல்ல, அதனால். ஒரு இடம் பயன்பாட்டில் இல்லைன்னா அந்த இடம் எந்த அளவுக்கு கெட்டு போகும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஒரு ஹாஸ்பிட்டல் இது. இந்த ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு மாறி இருக்குது பாருங்கள். பார்க்கலாம், இதுதான் இவங்களோட ஹாஸ்பிட்டல். வியட்நாமி மக்களுடைய இங்கே வந்திருந்தவங்களுக்கு XPMI ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டு தெரியுது. அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு, ஏன்னா ரெஃப்யூஜிஸ் அப்படின்றபோது அவங்களுக்கு எங்கெங்கேயோ இருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய நோய் கிருமிகள் தொற்றுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தவங்க எந்த கஷ்டத்துலேருந்து வந்துருப்பாங்களோ பாவம். கிட்ட போகும்போதே ஒரு ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல் தான் வருது. கெட்ட ஸ்மெல்னால் மெயின்டைன் பண்ணாததுனால அது மாதிரி ஸ்மெல் வருது. கொஞ்சம் உஷாராக தான் போகணும்.
பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஏன்னா ஆளுங்க இல்லாத இடம்ல, ஆளுங்க இல்லாத இடம் இதுவும் காட்டில் இருக்குது, ஆளுங்க இல்லை அப்படின்றப்போ எனக்கு ஒரே பயம். அந்த ஒருத்தர் ஊர்ந்துனே வருவார், அவர் மேலே தான் நம்மளுக்கு பயம். வேறு யாராக இருந்தாலும் பார்த்துடலாம், வேறு எதுவாக இருந்தாலும் கூட சமாளிச்சிடலாம். நினைக்கும் போதே பயமாக இருக்கும். அது ஒரு சிலர் வந்து எடுத்து மாலையாக போட்டுக்கிறாங்க, கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க எப்படி தான் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு அது நினைக்கும் போதே கூசுது. ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோ ஷைனிங்காக இருக்கிற ஒன்று நம்மளுக்கு ஒரு பயத்தை உருவாக்குதுன்னா ஏன்னா அப்படி தான் ஃபியர் ஆஃப் அன்னோன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும், கடிச்சதுன்னா என்ன ஆகும், கடித்தவங்க கிட்ட தான் கேட்கணும். எப்படிங்க எங்கே போய் கேட்குறது நம்ம? நீங்கள் யாரையாவது கடித்தவங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எப்படி இருக்கும், என்ன பண்ணும், கடித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஐயோ, இங்கே நெருப்பு மூட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. என்னப்பா அது, புதுசாக நெருப்பு மூட்டியிருக்கிறாங்க. இங்கே எதுவும் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நெருப்பு மூட்டியிருக்குது, ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாம். ரொம்பலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு போகிறதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட்டர். ஓகே ரூட்ஸ், நம்ம பார்த்துட்டு இந்த எபிசோட் 2 உடைய பார்ட் 1 வீடியோவாக இதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிடலாம். பார்க்குறதுக்கு நிறைய இருந்தது. எனக்கு இதில் ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொன்னால், பேயை வந்து பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் பேயை பார்க்கல, ஆனால் பேயை அனுபவித்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் தூங்கும்போது நம்மளை அமுக்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் நான் முடிச்சுட்டு இருக்கிறேன், கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன், கேமரா என்ன பின்னாடி இருக்குது. என்னடா அது பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறேன், எப்போ பயந்துட்டேன் நான். பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. சரி வரலான்னு வரேன், கேமரா திரும்ப பின்னாடி இருக்குது. இது ரொம்ப அப்படியே பிதிரில் எடுத்துருச்சு எனக்கு. இதுக்கு மேலே இது நம்ம இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி வந்துட்டேன். நான் பயந்தது பாம்புக்கு தான் பயப்படுவேன்னு பார்த்தேன், இல்லை பேய் கூட பயப்படுவோம் போல. அப்போ இது மாதிரி பயப்படுற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்ட் 1ஓட வீடியோ. பார்ட் 2 வீடியோ நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Tension I had in less tension, more work, less tension.